ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோல கமல் சாரையே நடுங்க வச்சீங்க. ஆனா நான் நினைச்ச மாதிரி அந்த அளவுக்கு எதுவும் அவர்கிட்ட நீங்க கேட்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது வேலைக்காரன் மூவின்னு நினைக்கிறேன். அதுல வந்து எஸ்கே கிட்டே நீங்க சொல்லிருப்பீங்க இல்லையா? என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? இந்த சேனல்ல இருந்து போய் தான் பெரிய ஆளா இருக்கீங்க. கரெக்டா சார்? ஆமா. அது உண்மைதானா? உங்க லைஃப்லயும் நடந்திருக்கா? இல்லையா அப்படிலாம் அப்படி இது வந்து இப்போ நான் ஒன்று ஆன்சர் சொல்லியிருக்கேன். இந்த சேனல்ல இருந்து போய் தான் பெரிய ஆளா இருக்கீங்க. கரெக்டா சார்? ஆமாப்பா. அதான் சார் சொல்றேன், சேனல்ல இருந்து போகடா பெரிய ஆளா ஆகலாம். ஆமா ஆமா. நீ எப்பப்பா போக போறேன்னு ஒன்று கேட்டுப்பேன். ஆமா. அதுக்கு நான் என்ன சொன்னேன், நான் போயிட்டேன்னா சேனல்ல எப்படி சார் பெரிய ஆளாகும் அப்படின்ற மாதிரி தான் சும்மா அந்த மொமெண்ட்ஸ் சொல்றதுதான். நான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும் அதை தான் எல்லா இடத்துலையும் பண்ணுவேன். ஸோ அது நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கில் தான் நம்ம டெவலப் ஆகுது. சில நாட்கள் வந்து உங்களை காமெடியனாக ஒரு பெர்ஃபார்மராக பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா மூவிஸ் நடிக்க ஆரம்பிச்சுங்க. இப்போ திடீர்னு ஒரு ஆங்கர் அவதாரம்லாம் எடுத்திருக்கீங்க. எப்படி அதெல்லாம்? திடீர்னு இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் ஆங்கர் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து அதிகமாக படமே போனேன். நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஷோ வந்து நானும் டிடிஏக்காகவும் ஹோஸ்ட் பண்ணேன். என்கிட்ட வந்தது ஷோ அந்த மாதிரி சேனல் ஷோஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணேன். இப்போ தான் வந்து வெளியில் அவார்ட் ஷோஸ் அதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து நான் மூவிஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஷோஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் பீப்புள்ஸ்க்கும் ஒரு கனெக்ட் இருந்தது. தீனா பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு பீப்புளுக்கு எனக்கு கனெக்ட் இருந்தது. அதுக்கப்புறம் மூவிஸ் போனதுனால ஒரு படம் நடிக்கிறேன். கல்வன் படம்லாம் 3 வருஷம் அந்த படத்துக்காகவே ஒரு கெட்டப்பில் நான் எந்த படம் சில படம்லாம் கமிட் பண்ண முடியாமலாம் இருந்துச்சு. ஸோ அப்படிலாம் போகும்போது ஆடியன்ஸ் என்னை மறந்துடுவாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு கனெக்ட் வேணும், ஆடியன்ஸோட ஒரு பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ் வேணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்குள்ள வந்து ஷோ ஹோஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் தான் வரும். இன்னொன்று நான் பெர்ஃபார்மராக ஏன் பண்ணல, ஒரு ஈவெண்ட்ஸ்க்குலாம் போயிட்டு பெர்ஃபார்மராக ஏன் பண்ணலன்னா, அதை பார்த்துட்டு இப்போ நமக்கு என்னன்னா மூவிஸில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. நீனா காமெடி அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு வெர்ஸ்டைல் ஆக்டராக என்னை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த இதை சேஞ்ச் பண்ணுன்றதுக்காக பெர்ஃபார்மரை தாண்டி ஒரு ஹோஸ்ட்டாக இருந்தோம்னா நம்ம சில நேரத்தில் வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு விஷயங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு மொமெண்ட்ஸுக்கு வந்து எப்படி ஷேர் பண்ணுறதான்னு இருக்குல்ல, அதை பார்த்துட்டு கூட நமக்கு கேரக்டர் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால தான் ஹோஸ்டிங் ஆங்கர் அந்த மாதிரி விஷயத்தை